السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது முஹர்ரத்தினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் இந்த 2 துஆக்களையும் அதிகமாக ஓதுவோம். எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருக்கின்றது. அதே போன்று எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆக்களாக இந்த 2 துஆக்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 துஆக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது முஹர்ரத்தினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான மாதங்களில் ஒன்று இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய 4 மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரத்தினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே இந்த 2 துஆக்களையும் நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அதே போன்று வருடம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு எல்லா விடயங்களையும் சீராக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 துஆக்கள். அதில் முதலாவது துஆ, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று இன்னும் ஒரு துஆ, இரண்டாவது துஆ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி என்ற இந்த 2 துஆக்களையும் ஓதுவோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் அதிகமாக இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய விடயங்களை சீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.